அன்றைக்கி ஒரு நாள் என்ன லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வந்து பல காய்கள் போட்டு நம்ம ஒரு சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாம்பார் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், ஸோ இந்த 3 காய்கள் தான் இருந்தது. இதை வச்சே நம்ம வந்து சூப்பராக வந்து சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வந்து காய்கள்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நல்லா தாளிச்சிட்டு அதில் காய்கள் போட்டு புளி தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பில் போட்டு ஆட் பண்ணிவிடுவேன். சூப்பராக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாதம் ரைஸுமே வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம வடிச்சிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து நான் காலிஃப்ளவர் சீசனாக இருக்குங்க இப்போது, அதனால் காலிஃப்ளவர் வாங்கி மசாலா போட்டு நல்லா வந்து இது மசாலாவில் மேக்னெட் ஆகியிருந்ததுன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து நிறைய எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் போல் எண்ணெய் மட்டும் சேர்த்து தாங்க ஃப்ரை பண்ணேன். ஆனால் நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெய் வந்து அதிகமாக மிச்சமாகாது, கொஞ்சம் போல் தான் மிச்சமாகும். அது வந்து ஏதாவது ஒரு குழம்பு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வந்து யூஸ் பண்ணோன்னா ஸோ ஒரு சில குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனாலே வந்து நான் கொஞ்சம் போலே தான் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே வெந்து சூப்பராக வந்து இருந்தது. ஸோ லஞ்சுமே வந்து சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. சுட சுட சாப்பாடு, காய்கள்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார், இது கூடவே வந்து காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ இது தாங்க நம்மளுடைய அன்றைய வந்து லஞ்சாக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆயா சிம்பிள் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.